இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா 4 ராசிக்காரவங்களை சொல்லவே வேணாம். எப்படியும் அவங்க படித்தாலும் படிக்காட்டினாலும் கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க அப்படின்றது நிச்சயம். மொத்தம் 12 ராசியில் 4 ராசிக்கு மட்டும் இந்த தனித்துவம் இருக்குது. அதில் உங்கள் ராசி இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிறங்க. நம்ம வாழ்க்கையில் முன்னேற பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, துரதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. சில பேர் நல்லா படிக்க மாட்டாங்க, அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எல்லாத்துக்கும் படிப்பு வராது. சிலர் படிப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு படிப்பாங்க. இது மார்க் வரலன்னு ஒரே போர்க்களமாக இருக்கும். வீட்டில் டிவி பார்க்க மாட்டாங்க, யார்கிட்ட வந்தால் பேச மாட்டாங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போக மாட்டாங்க, சினிமாவுக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க அம்மா அப்பாட்ட இருக்கும். அவங்களுக்கும் படிப்பு வருன்றது முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணுன்றது தான் தீசிஸ். அதனால் வாழ்க்கையில் எதையும் சாதிச்சிருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. வாழ்க்கையில் வெற்றி பெற பல வழிகள் இருக்குது. அதுலேயும் அதிர்ஷ்டமும் முக்கியம்னு சொல்லப்படுது இந்த ஜோதிடத்தில். சில பேர் எத்தனை திறமை வச்சுருந்தாலும் பெரிய சாதனைகளை செய்வாங்கன்னு சொல்ல முடியல. எந்தெந்த ராசிக்காரவங்க படிப்பில் சிறந்து விளங்கலைன்னாலும் வாழ்வில் வெற்றியாளர்களாக இருப்பாங்கன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய உழைப்பு பாதி, நம்முடைய அதிர்ஷ்டம் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மேஷராசி அன்பர்கள், மேலும் ரிஷபராசி அன்பர்கள், அடுத்து தனுசு ராசி அன்பர்கள், மேலும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அது எப்படின்றத இந்த பதிவில் பார்த்துருவோம். மேஷராசிக்காரவங்களுக்கு ஆற்றல், லட்சியம் மற்றும் உந்துதல் இருக்கும். இவங்க தலைமைத்துவம், அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எல்லோரும் கேட்பாங்க. எஜுகேஷனில் சிறந்து இருப்பாங்கன்னு சொல்லாட்டினாலும் இவங்க சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நீண்ட விரிவுரைகள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாடங்களை. அது அவங்க வெறுப்பாக உணர்வாங்க. இது அவங்களுக்கு கல்வியில் பின்னடைவை ஏற்படுத்தும். அதாவது பாயிண்ட்டை பிடிக்காமல் எதனாச்சும் அவங்களா யூகிச்சு சொல்கிறவங்கள்ட்டேருந்து அவங்களோட மைண்டு டைவர்ட் ஆகிரும். இவங்க தனிப்பட்ட திறமையினால் கல்வியில் ஈடு செய்வாங்க. ஒரு லெக்கை இவங்க நிர்ணயிச்சிட்டாங்கன்னா யாராலையும் அவங்க அடைகிறத தடுக்கவே முடியாது. இந்த மேசராசிக்காரவங்க சொந்த காலில் நின்று சிந்திப்பாங்க, சவால்களை சந்திக்கவும் செய்வாங்க. தொழில் பார்த்திங்கன்னா கொடிகட்டி பறக்கும், வெற்றி அடைவாங்க. இந்த ரிஷபராசிக்காரவங்க வெற்றிக்கான பாதையை தங்கள் சொந்த வழியில் கற்றுக்கொள்ள விரும்புவாங்க. இது அவங்களுக்கு படிப்பு மீது வெறுப்பை உண்டாக்கும். மனப்பாடம் அல்லது கோட்பாடு சார்ந்த பாடங்களை விட இவங்க என்ன படிப்பாங்கன்னா கற்றல் முறை அனுபவங்கள், அதாவது இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப அவசியம்னு நினைப்பாங்க. உடனடியாக பலனை வழங்காட்டினாலும் ஈடுபாடு செய்வதில் சிரமமாக ஃபீல் பண்ணாலும் இவங்க வெற்றி இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்து அதே சமயம் இந்த ரிஷபராசிக்காரவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடித்த ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சது நம்ப முடியாத அளவிற்கு அவங்க அதில் வெற்றி பெறுவோன்னு நம்பிக்கை கொள்வாங்க. அவங்க வலுவான பணி நெறிமுறை விடாமுயற்சி செய்வாங்க. அது அவங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். வெற்றி பாதையை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் எடுப்பாங்க. ஒரு முறை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. அடுத்து தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சாகசம், ஆர்வம், சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கட்டுப்பாடான மற்றும் பாரம்பரிய பள்ளி சூழல் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இருக்கும். இருந்தாலும் அவங்க கிளாஸில் பார்த்திங்கன்னா கடுமையான அட்டவணை போட்டு மனப்பாடம் செஞ்சு தேர்வு எழுதுவாங்க. ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்கள் பாரம்பரிய கல்வியில் கவனம் செலுத்த ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க இயல்பான ஆர்வமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, இதனால் இவங்களுக்கு லைக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எதுனாச்சும் புதுசாக வந்தால் அதை நம்ம கற்றுக்கணுன்னு. இது அவங்கள படிப்பிலேருந்து டைவர்ட் பண்ணி வேறு இலக்குகளை கொண்டு போய் சேர்த்துரும். தனுசு ராசி என்பவர்கள் பயணம், படைப்பாற்றல் அல்லது சில்லறை வணிகம் உள்ளடக்கிய தொழில்களில் சிறந்து விளங்குவாங்க. பாடப்புத்தகங்களை விட அனுபவத்தின் மூலம் அவங்க வாழ்க்கையை கற்றுக்குருவாங்க. அடுத்து மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் எப்போதும் கனவுலகளை வாழ்வாங்க. அவங்க பெரும்பாலும் தங்கள் சொந்த எண்ணங்களிலும் யோசனைகளிலும் மூழ்கிடுவாங்க.
இது அவர்களை நம்ப முடியாத அளவிற்கு கற்பனை செய்ய வைக்கும். அதே சமயம் கடினமான கல்வி அமைப்புகளில் கவனம் செலுத்துறத கடினமாக்குது. வகுப்பில் கவனம் செலுத்துறதுலையோ அல்லது பாடங்கள் அவர்களுக்கு சுவாரஸ்யமாக இல்லைனோ அவங்க படிக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. வழக்கமாக பள்ளி அமைப்புகளில் சிறந்து விளங்குவதற்கு பதிலாக மீனராசி அன்பர்கள் கலை, இசை இந்த மாதிரி படைப்பாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க. எதனாச்சும் பார்த்தாங்கன்னா அதை ரசித்து அதை வெளிப்படுத்துவாங்க. மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி என்பது விதிகளை பின்பற்றுவது வச்சு வராது. அது அவங்க கனவுகளின் வெற்றியாகத்தான் இருக்கும். அதை அவங்க பாதையை கண்டுபிடிப்பது, அதை மாற்ற அனுமதிக்கும் பாதையை அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த 4 ராசிக்காரவங்க, இந்த மீனராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள் மற்றும் மேசராசி அன்பர்கள் அவங்க கண்டிப்பாக அவங்களோட பர்த்லேயே அவங்களுக்கு படித்தாலும் படிக்காட்டினாலும் கோடீஸ்வர யோகம்னு ஒன்று இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சுயஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். முக்கியமாக 99% இப்படி தான் இருக்குது. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் கொண்ட ராசி யார் யாருன்றதை பற்றியது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.